அசெண்டிங் ஃபார்மேஷனில் போயிட்டுருக்கு மார்க்கெட். சரிதா? ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது மார்க்கெட். திருப்பி இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து இங்கே வரலாம். இல்லை மார்க்கெட் இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலைன்னா மார்க்கெட் பிரேக் ஆகிடும். ஸோ இது நெக்ஸ்ட்டு மொமெண்டம். எப்போனா மொமெண்டம்ன்றது என்னென்னா, ஒரு ட்ரேடர்னு எடுத்துட்டிங்கனாலே பிக்கெஸ்ட் ப்ராப்ளம், ஒரு ட்ரேடரோட பெரிய பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி வாட் ஐ எம் டீச்சிங் இஸ் சார்ட் அனாலிசிஸ். இதை யூஸ் பண்ணி நீங்கள் எதில் வேணால் பண்ணிக்கலாம். It can be equities, it can be commodities, as well as it can be Forex market. Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா, last week வந்து நம்ம intraday and what is the concept of intraday என்றது பார்த்தோம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் intraday-வும் பற்றி பண்ணுறேன் and swing trading பற்றியும் பண்ணுறேன்ட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து we are going to see what is swing trading. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேன்றது வந்து ஒரு நாளில் காலையில் பொசிஷன் எடுத்திங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட் க்ளோசிங்க்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேர் வி கால் இட் அஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் ஆர் ஸ்கேல்பிங். பட் வேற ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது வந்துடுச்சுன்னா, ஸ்விங் ட்ரேடிங்கிறது என்னென்னா, when you are going to extend your position for next few days, அடுத்தடுத்த நாளுக்கு நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து வி கால் இட் அஸ் ஸ்விங் ட்ரேடிங். ஆல்ரைட். ஸோ இப்போ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்ட பிறகு முக்கியமான சில விஷயங்கள்லாம் எல்லாம் டீச் யூ கைஸ், ரைட்? ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் when you are going to be a swing trader, ஃபஸ்ட்டு டோன்ட் எவர் க்ளோஸ் யுவர் பொசிஷன்ஸ் இன் அ டே. இதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. என்னென்னா, நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும், எனக்கு வந்து இன்ட்ராடே வேண்டாம், என்னால் வந்து ப்ரெஷரை தாங்க முடியாது, ஐ கே நாட் ஹேண்டில் த ப்ரெஷர், ஏன்னா ஒரே நாளில் ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் எடுப்பாங்க. என்னென்னா, போட்டு வச்சுட்டேன் ஒரு வாரம் 10 days 15 days நான் வந்து ஐ ஜஸ்ட் லீவ் இட். ஸோ அது போகிற வரைக்கும் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும்போது க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டோடு உள்ளே வருவாங்க. ஆனால் உள்ளே வந்துட்ட பிறகு என்ன ஆகும்னா, நான் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே மார்க்கெட் அன்றைக்கே அவங்களுக்கு ஒரு லெட்ஸே அ கோல் ஆஃப் 15,000 rupees எனக்கு வந்து ப்ராஃபிட் வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு 5% ஆர் 4% மார்க்கெட் மேலே ஏறும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுட்டேன். அதை வச்சுட்டு அன்றைக்கி டேலியே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15,000 வர வேண்டிய இடத்துல ஒரு 2,000 வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அகெயின் அவர் எமோஷன் ஸ்டார்ட்ஸ் டு ப்ளே. அது எமோஷன் ப்ளே பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, சரி வந்த வரைக்கும் லாபம் எதுக்கு, நாளைக்கு இதுவும் போயிடுச்சுன்னா அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தே ட்ரை டு க்ளோஸ் தேர் பொசிஷன்ஸ். ஸோ நெவர் ட்ரை டு க்ளோஸ் யுவர் பொசிஷன்ஸ் இம்மீடியட்லி. இன்னும் கோல் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிடச்சிடுச்சேன்றதுனால க்ளோஸ் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சினாரியோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 15,000 டார்கெட் வச்சிருக்காருன்னா லெட்ஸே ஒரு 5,000 6,000 வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரிஸ்க்குக்காக ஹி ஹாஸ் ஃபிக்ஸ்ட் அப் அ ரிஸ்க். ஆனால் இப்போது அன்னைக்கு டேலேயே வந்து ஒரு 2,000 3,000 மைனஸ் ஆகிறத பார்த்தாருன்னா இமிடியட்லி தேல் க்ளோஸ் தேர் பொசிஷன்ஸ். ஐயோ, இப்போது அதில் இன்னும் ஒரு சைடில் யோசிக்கிறதுனா யோசிப்பாங்கன்னா, இப்போ 6,000 ரிஸ்க் வர வேண்டிய இடத்துல நான் 3,000 க்ளோஸ் பண்ணி என்னோட 3,000 நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் யோசிப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது அந்த 3,000 மைனஸில் இருந்த லெவல்லேருந்து மேலே ஏறி ப்ராஃபிட்டுக்கே வந்திருக்கும். ஸோ ப்ராஃபிட் அந்த டைமில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஐயோ விட்டமே, வச்சிருந்தா என்னத்துக்கு ஏறி இருக்குமே. ஸோ இந்த தப்பு பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரை டு க்ளோஸ் யுவர் பொசிஷன்ஸ் ஆன் அ டே பை டே. அன்றைக்கி டே பேசிஸ். ஃபஸ்ட்டு டே ட்ரே எடுத்த உடனே, ஏன்னா ஃபஸ்ட்டு டே தான் எமோஷன் அதிகமாக இருக்கும். நாள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷன் கண்ட்ரோல் ஆகிட்டே வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டே. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணுன்னு உள்ளே வந்துட்டிங்கன்னா டோன்ட் ட்ரை டு கன்ஃபியூஸ் யுவர் ஸ்விங் ட்ரேடிங் வித் இன்ட்ராடே ட்ரேடிங். ஒரு நாள் விட்டுடுங்க. அன்றைக்கே இன்கேஸ் மார்க்கெட் நல்ல மொமெண்டம் கொடுத்து டார்கெட் அடிச்சிச்சுன்னா ஓகே. இதில் வேறு சில பேர் சொல்லுவாங்க, என்னென்னா நான் கிளாஸில் எடுக்கும்போது என்ன இருக்குன்னா, ஸ்விங் ட்ரேடிங் சொல்லும்போது சொல்லுவேன், மினிமம் ஃபியூ டேஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் டார்கெட் அடிக்கிற வரைக்கும். அது போட்டோம் ஒரு 4 நாளோ 5 நாளோ வெயிட் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிங்னா விட்டுருங்க, ரொம்ப இது பண்ணாதீங்க. அதில் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, டார்கெட் வந்துட்ட பிறகும் க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணியிருப்பாங்க. வந்துட்டு சார் நான் வெயிட் பண்ணேன் இது, அப்புறம் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தா அது ஏற்கனவே அவருக்கு எஸ்டிமேட்டட் டார்கெட் போயிட்டுருக்கோம். ஏன் க்ளோஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் தான் க்ளோஸ் பண்ண வேணான்னு சொன்னீங்க, அதனால தான் 4 நாள் வெயிட் பண்ணலான்னு டார்கெட் வந்ததையும் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பையும் பண்ணாதீங்க. ஒன்ஸ் அல்டிமேட் இஸ் யுவர் டார்கெட். இப்போ இத்தனை நாள் வச்சுக்கிறது வந்து பெரிய முக்கியம் இல்லை, பட் அல்டிமேட் இஸ் டு ஹிட் யுவர் டார்கெட்ஸ். இப்போ 15,000 என் டார்கெட்னா 15,000 அது அன்றைக்கே வந்ததுனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் வெயிட் அன்டில் தி கோல், அதை தான் சொல்ல வரேன். ஸோ அன்டில் த கோல் ரீச்சஸ் யூ வெயிட் ஃபார் இட். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரைக்கும் விட்டுருங்க. கடைசி 100 ரூபாயில் வந்துட்டு திரும்பி போய் மார்க்கெட்டு ப்ராஃபிட்டில் முடிஞ்ச டைமும் இருக்குது. அதே மாதிரி
ப்ராஃபிட் கிட்ட போயிட்டு ட்ரையல் பண்ண தெரியாமல் 15,000க்கு 14,500 காமிச்சிச்சு 15,000 வந்தால் க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணவங்களுக்கு அங்கேருந்து வந்து ஃபுல்லாக லாஸ் ஆனது டைமிங்கும் இருக்குது. ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் ட்ரை டு ஹோல்ட் யுவர் பொசிஷன்ஸ், டோன்ட் சேஞ்ச் ஸ்விங் ட்ரேடிங் இன்டு இன்ட்ராடே ட்ரேடிங். ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் திங் என்னென்னா, ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜ் ஸ்விங்ஸை பிடிக்கணும். இப்போ ஒரு 10 days 15 days 20 days போகிற ஸ்விங்கை வந்து நம்ம வி ட்ரை டு கேப்சர் தட் ஸ்விங். அதே மாதிரி இந்த ஸ்விங்கை பிடிக்கிறேன்ற பேரில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வாண்ட் டு கேட்ச் தி எக்ஸாக்ட் லோ பாயிண்ட் இல்லை ஹையஸ்ட் பீக் பாயிண்ட், இதை பிடிக்கணும் நான் ஸ்விங்கில். அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் இஸ் நோ சச் திங். அந்த மாதிரிலாம் பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அல்டிமேட் இஸ் டு மேக் மணி. இப்போது எனக்கு லட்சு 100லேருந்து 150 போவோன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ 100 தான் பிடிச்சாதான் பிடிப்பேனா, இல்லை அதை மிஸ் பண்ணிட்டேன் 110லேருந்து 150 போகிறது வேணான்னு சொல்ல போகிறீங்களா? கெட்டிங் இட்? ஸோ தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் எக்ஸாக்ட் ஸ்விங்களோட பாட்டமில் பிடிக்கணும், எக்ஸாக்ட் ஸ்விங்கோட டாப்பில் தான் பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. கரெக்டாக மார்க்கெட் ஏற போகுது இறங்க போகுது, ஸ்விங்கு வந்து ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 30 பாயிண்ட் இருக்க டைம்லையும் உள்ளே போய் என்ட்ரி ஆகலாம், தப்பு கிடையாது. ஸோ எக்ஸாக்ட் லோ தான் பிடிக்கணும், எக்ஸாக்ட் ஹை தான் பிடிக்கணுன்றதுல அவசியம் இல்லை. ஸோ கீப் தட் இன் மைண்ட். தெர் இஸ் இட் இஸ் நாட் நெசசரி டு கேட்ச் ஆல் தி ஹைஸ் அண்ட் ஆல் தி லோஸ். இன்கேஸ் கொஞ்சம் மேலே ஏறிட்ட பிறகும் மார்க்கெட் ஏறும்னு தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி பை. ஸோ டோன்ட் ட்ரை டு கோ ஆல்வேஸ் ஃபார் கேச்சிங் தி ஹைஸ் அண்ட் த லோஸ். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் பண்ண தான் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ட்ரியே விட்டுருவாங்க. தே வில் ட்ரை டு மிஸ் plenty of entries. So don't try to go for highs and lows and miss your entries, right? The third thing is என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன். ஸோ வென் யூ ஆர் கோயிங் டு யூஸ் இன்ட்ராடே, அது ஏற்கனவே பார்த்தோம் நம்ம என்னென்னா 1 minute 5 minutes and 15 minutes யூஸ் பண்ணுவோம். இன் கேஸ் ஆஃப் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா we normally use 1 hour 4 hours and daily time frame. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி நான் கிளாஸில் சொல்லி தரும்போது சொல்கிறது. ஸோ 1 hour 4 hours and daily, இந்த 3 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறது. பொசிஷனல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதுக்கு இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்விங் ட்ரேட் எடுக்கணும்னா 1 hour 4 hour and daily, இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே ட்ரேட்ஸ் எடுத்திங்கன்னா மினிமம் ஒரு 15 days 20 daysக்குள்ளேயே உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ அதுக்காக தான் ஸ்விங் ட்ரேட்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ டைம் ஃப்ரேம்ஸ் முக்கியம். அதில் வந்து 1 hour 4 hour அண்ட் டெய்லியை யூஸ் பண்ணி யூ கேன் யூஸ் ஸ்விங் ட்ரேடிங். ஆல்ரைட், ஸோ அது வந்து டைம் ஃப்ரேம், ரைட்? ஸோ இப்போ டைம் ஃப்ரேம் பார்த்தாச்சு. இப்போது அதை எப்படி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ ஹவு தி மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் டு டைம் ஃப்ரேம். அதே மாதிரி டைமிங் எப்படி போகுதுன்றதை வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ ஆல்ரைட் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வில் சி சம் சார்ட்ஸ். ஸோ சொல்லியிருந்தால 1 hour 4 hour ஆர் டெய்லி டைம் ஃப்ரேம், இதில் தான் வந்து வி யூஸ் ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 1 hour சார்ட் அண்ட் தென் வி ஹவ் 4 hours சார்ட் அண்ட் டெய்லி சார்ட். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 4 hours சார்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல ட்ரெண்டிங் அப் ட்ரெண்டில் போயிட்டு இப்போ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகி மேலே போயிட்டுருக்கு மார்க்கெட். ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்விங்கும் எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் தான் ஒரு ஸ்விங்குன்னு சொல்லுவோம். ஒரு மார்க்கெட் வந்து ஏற்றத்தையும் இறக்கத்தையும் பார்த்துட்டு ஒரு லாங் மொமெண்டம் வந்து வி கால் இட் அஸ் ஸ்விங். இந்த ஸ்விங்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது எப்படி போகுதுன்னா, ஸோ இந்த ஸ்விங்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மூவிங் இன் அ டிஃப்ரெண்ட் மெத்தட். ஸோ என்ன மெத்தட்னா வி கால் இட் அஸ் எலியட்ஸ் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து எந்த வேவில் போச்சுன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ இது வந்து இட் வாஸ் மூவிங் இன் அ வேவ் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஒரு ஸ்விங்கும் வந்து நமக்கு என்னென்னா இட் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. ஆனால் இப்போ வந்து இலியட் வேவ் பண்ணுறவங்க வந்து நார்மலாக யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நார்மலி வி பை அட் தி செகண்ட் லெவல் டு தி தேர்ட் லெவல். ஸோ இப்போ இங்கே பை பண்ணி இது வரைக்கும் பிடிக்கிறது. ஸோ இதில் சர்டன் திங்ஸ் ஆர் தேர். இலியட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதை எப்படி பை பண்ணணும், எங்கே பை பண்ணணுன்ட்டு. ஸோ இப்போ இது எத்தனை நாள் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாட்டம்லேருந்து ஸோ டாப் போகிறதுக்கு எத்தனை நாளாக இருக்குது? ஆல்மோஸ்ட் 11 days வந்து டோட்டலாக இட் டுக் ஃபார் தட் ஸ்விங் டு கம்ப்ளீட். இட் டுக் 11 days. ஸோ அதே மாதிரி அடுத்த ஸ்விங்கு லோவிலேருந்து அடுத்த டாப் போய் ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 9 days எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு தான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறது. இப்போ இதுவே நீங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏறினோடனே ஒரு 2 கேண்டில் ஏறிடுச்சு, பாட்டம்லேருந்து ஏறிடுச்சு,
நான் ஒரே வாரத்தில் க்ளோஸ் பண்ணுறேன்ட்டு இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நெக்ஸ்ட் லெக் என்ன ஆக போகுதுன்றதை பார்க்காமே விட்டுருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த திங் இஸ் யூ ஹாவ் டு வெயிட் அன்டில் யுவர் டார்கெட் இஸ் ரீச்ட். ஸோ டார்கெட் வர வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த ஸ்விங் டு கம்ப்ளீட். ஸோ அந்த ஸ்விங் எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்றதுலாம் வேறு, அது ட்ரெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது. பட் அட்லீஸ்ட் அந்த நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது ஸ்விங்கை பார்த்துட்டீங்க, இவ்வளோ தூரம் போகுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்விங் கம்ப்ளீஷன் வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட். அதனால தான் நான் ஸ்விங்கில் சொல்கிற போது என்ன சொல்கிறதுனா மினிமம் 15 days ஆகும். எந்த ஒரு ட்ரெண்ட் எடுத்திங்கனாலும் இந்த டைம் ஃப்ரேமில் இட் டேக்ஸ் மினிமம் 15 days டு கம்ப்ளீட் அ ஸ்விங். ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது. ஸோ இது இட்ஸ் அன் எலியட் வேவ், ஹவு இட் இஸ் கோயிங் இன் அ ஸ்விங். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரைட், ஸோ இது டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இது எப்படி போயிட்டுருக்குன்னா, ஸோ இட் ஹஸ் ஃபார்ம்ட் அ அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ மார்க்கெட் இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா இட் இஸ் ஃபார்மிங் அன் அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பல நாட்களாக உள்ள ட்ராவல் ஆகிட்டே இருக்குது, இன்னும் ஸ்விங் ஸ்டார்ட் ஆகல. அசெண்டிங் ட்ரையாங்கிள் என்னும் போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ சைட் வேஸ். ஆனால் என்னென்னா அசெண்டிங் ஃபார்மேஷனில் போயிட்டுருக்கு மார்க்கெட், தெரியுதா? ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது மார்க்கெட். திருப்பி இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து இங்கே வரலாம். இல்லை மார்க்கெட் இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலைன்னா மார்க்கெட் பிரேக் ஆகிடும். ஸோ இது நெக்ஸ்ட்டு மொமெண்டம் எப்போனா, மொமெண்டம்ன்றது என்னென்னா, இப்போது லெட்ஸ் சே இஃப் திஸ் லோ இஸ் broken, இப்போ இது பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இது ஒரு டார்கெட் வர்றதுக்கு சர்டன் ஸ்விங். இப்போ இந்த ஒரு லெவல் முடிச்சுட்டு ஒரு புது லெவல் வர்றது தான் we call it as a swing. ஸோ இப்போ இந்த ஸ்விங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இப்போ லெட்ஸே இது பிரேக் ஆகிடுச்சு, மார்க்கெட் கீழே தான் வரப்போகுதுன்னா தட் இஸ் அ ஸ்விங். அந்த ஸ்விங்கு வரதுக்கு அந்த ஸ்விங்கோட டார்கெட், இப்போ நீங்கள் லெட்ஸே இஃப் யூ யூசிங் ஃபிபனாச்சி ஃபிப் யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃபிப்பில் எனக்கு 78% ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ டார்கெட்டுக்கு நான் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன், இல்லை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டார்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இப்போ எனக்கு இது பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு டார்கெட் இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு சப்போர்ட் வச்சுப்போம், ப்ரீவியஸ் சப்போர்ட்டுன்னே வச்சுக்கோங்க. ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 180 வரப்போகுதுன்னா இந்த 196 இருந்து 180 வரப்போகிற அந்த ஸ்விங்கை எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், திருப்பி அந்த 180 வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ஹேவிங் பேஷன்ஸ். இன்ட்ராடே ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ஹேண்டலிங் ப்ரெஷர் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ஹேவிங் ப்ராப்பர் பேஷன்ஸ். பொறுமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியும். ஏன்னா அவசரமாக வேணும் அப்படின்றதுக்கு ஸ்விங் யூஸ் ஆகாது. இமீடியட்டாக எனக்கு உடனே வரணும்னா வராது. மார்க்கெட் டேக்ஸ் இட் ஓன் டைம், அதோட டைம் அதை எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம தான் மார்க்கெட் பின்னாடி போகணுமே தவிர நம்ம பின்னாடி மார்க்கெட் வராது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ டோன்ட் ட்ரை டு மேக் அ ஸ்விங் ட்ரேடிங் இன்டு இன்ட்ராடே ட்ரேடிங். And we cannot move the market. We are not Goldman Sachs or JP Morgan to move the market. We are neither an institution. நம்ம போட்டவொடனே மார்க்கெட் ஏறணும். எப்படின்னா நம்ம ஆளுங்களுக்கு எப்படின்னா என்ன பிரச்சனைனா, அந்த பட்டனை தட்டினோடனே அடுத்த நிமிஷம் மார்க்கெட் டார்கெட் போய் அடிச்சிடணும். ஸோ அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. we are not an institutional level of traders. ஒரு ரீட்டைல் ட்ரேடர். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பை அனலைஸ் பண்ணது கரெக்டு, மேலே தான் ஏற போகுதுன்னா அப்போ அந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகிற வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். அதை வெயிட் பண்ணி தான் மேலே கொண்டு வரணும். ஸோ இப்போ இந்த சினாரியோவில் இல்லை இந்த இது உடைக்கலை, மறுபடியும் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து திருப்பி மேலே ஏறப்போகுது. இது நான் லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இப்போ லட்சம் ஒரு 1 hour போயிட்டு நான் இதை ஸ்விங்காக கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட்டு நான் பை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு சடன் டூல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை கன்ஃபர்மேஷன் வந்தோடனே பை பண்ணலான்னா அந்த ஸ்விங் எத்தனை நாள் போகும் அப்படின்னா மினிமம் 15 daysக்குள்ளே அந்த லெவல் போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி high. So இதுதான் we call it as swing trading, right? So having proper patience and having proper knowledge to wait. என்னன்னா பொறுமை எப்போ வரும்னா ஒரு விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் பொறுமையாக இருக்க முடியும், இல்லைனா அவசரம் தான் படுவீங்க. இப்போது ஒன் திங் ஐ டெல் யூ, ஒரு இம்பார்ட்டன்ட் திங். இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ட்ராடே ட்ரேடர் ஒரு ட்ரேடர்னு எடுத்துட்டிங்கனாலே பிக்கெஸ்ட் ப்ராப்ளம், ஒரு ட்ரேடரோட பெரிய பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர் தான். த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் அ ட்ரேடர், முதல்ல உங்களோட பிரச்சனை யாருன்னா நீங்கள் தான் பிரச்சனையே. இதுதான் ஃபேக்ட். ஐ டெல் யூ வை. ஏன்னா இப்போ ஒரு ட்ரேடு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரேடை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் ஏஞ்சி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள், ட்ரேட் பண்ணுற அத்தனை பேருக்கும் தெரியும், நீங்கள் உட்காந்து ட்ரேட் பண்ணிவிட்டு அதை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் ப்ராப்ளமே. நீங்கள் ஏஞ்சி போயிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவார், ட்ரேடை எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 24 hours சாப்பிட்றது டீ குடிக்கிறதுலேருந்து எல்லாமே என்ன பண்ணுறது, அந்த லேப்டாப் முன்னாடி கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்டு 24 hours அந்த நான் லேப்டாப்பில் அந்த ட்ரேடை பார்த்துக்கிட்டே இருக்கும். யார் முதல்ல கேட்டா இப்போ
இப்போ உங்களை யாராவது இழுத்து பிடிச்சி உட்கார வச்சாங்களா நீ கம்பல்சரி பார்க்கணுன்ட்டு, யூ ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஸ் அ ட்ரேடர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் இண்டிபெண்டன்சி. இண்டிபெண்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் வி ஆர் ஹியர். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது அது வாயில் மட்டும் தான் சொல்லிக்கிறேன் தவிர செயலில் காட்டிக்கிறது இல்லை. வி ஆர் கெட்டிங் ட்ரைங் டு பி பவுண்ட் ஃபார் அ ட்ரேடர். இப்போ எப்படின்னா லெட்ஸ் சே இப்போ ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன 15 டேஸுக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிதுன்னா 15 டேஸ் ஆகும் அந்த இது. அப்படி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 ட்ரேடு, ரைட்? அது கரெக்டாக பிடிச்சா மந்த் எண்டில் நல்ல ப்ராஃபிட் வரும். இப்போ இதே சினாரியோ ஒரு ஜாபாக எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு ஜாபில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாதத்தில் 2 நாள் தான் வேலை செய்யணும். 2 நாள் வேலை செஞ்சுட்டு மற்ற நாள்லாம் லீவு, வேலைக்கு பக்கமே வர தேவையில்ல, 2 நாள் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வில் பி கிளாட்லி டேக்கிங் தட் ஜாப். இதை விட வேறு என்ன ஜாப் வேணும்? 2 நாள் தான் வேலை செய்யணும், போய் எடுத்துக்கலாம் அந்த வேலைன்னு முதல்ல போவோம். ஆனால் அதே ட்ரேடிங்கில் இப்போ ட்ரேடிங் அதுவே மார்க்கெட்டே தருது. 2 என்ட்ரி தான் நான் கொடுக்க போகிறேன். ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறவங்களுக்கு 2 என்ட்ரி தான் எடுத்துட்டு 15 நாளைக்கு மார்க்கெட் பக்கமே வர தேவையில்ல, டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு கம்முன்னு போயிட்டீங்கன்னா அதுவே அதோட வேலையை பார்த்துக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறதுன்னா 2 நாள் எனக்கு அதெல்லாம் முடியாது, நான் கண்டிப்பாக ஓவர் டைமும் உட்காந்து பார்ப்பேன்ட்டு ஃபுல் டே உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை. மார்க்கெட்டு அதோட வேலையை அதை பார்க்குறேன்து, நீ என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடுது. ஆனால் நம்ம இல்லை, நான் உட்காந்து பார்த்து மார்க்கெட்டை ஏதோ நம்ம தான் மார்க்கெட்டே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உட்காந்து யோசிச்சு பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் அ ட்ரேடர் இஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர் அண்ட் சீயிங் தி ட்ரேட் எவ்ரி சிங்கிள் மினிட். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் அ ப்ரொஃபஷ்னல் நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், ஏற்றுக்கிறவங்க கேட்டுக்கோங்க. ட்ரேடு எடுத்துட்டிங்கன்னா ஸ்டாப்பு டார்கெட்டை போட்டுட்டு லோஸ் பண்ணிட்டு ஏஞ்சி போயிடுங்க. நீங்கள் ஏஞ்சி போயிட்டீங்கனாலே மார்க்கெட் அது பண்ண வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணும். நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. பாதி பேரோட பிரச்சனையே உட்காந்து மார்க்கெட்டை பார்க்குறது தான். ஸோ ஃபஸ்ட்டு அட்வைஸு, முக்கியமான அட்வைஸ், ட்ரேடை போட்டுட்டு ஸ்டாப் லாஸை போட்டுட்டு டார்கெட்டை போட்டுட்டு ஏஞ்சி போயிடுங்க. பாதி வேலை முடிஞ்சிடும், உங்களோட பிரச்சனை எல்லாமே சேவ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ் ஆஸ் அ ப்ரொஃபஷனல். ஐ ஹவ் சீன் திஸ். அண்ட் அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் டார்கெட் போடுறதுக்கு முன்னாடி என்ன தெரியணும்னா ட்ரேடு ஏன் எடுக்கணுன்றது தெரியணும். ட்ரேடு ஏன் எடுக்கிறேனே தெரியாமல் ஸ்டாப் போட்டாலும் சரி டார்கெட் போட்டாலும் ரெண்டுமே இல்லை, ஏதாவது ஒன்று அடிக்க தான் செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேவ் ப்ராப்பர் நாலேஜ். நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் பேஷன்ஸ் இருக்கும். பேஷன்ஸ் எப்போ வரும்னா when you have confidence upon your knowledge. நான் கற்றுக்கிட்டது, நான் தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக போகுன்ற ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் பொறுமை வரும். ஸோ இட்ஸ் ஆல் wrapped around knowledge, patience and having confidence. ஸோ இட்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு கலவை மாதிரி தான் அது. அதை போட்டு கரெக்டாக வச்சிங்கன்னா மட்டும்தான் இட் சிட்ஸ் தேர் அண்ட் இட் கிவ்ஸ் அஸ் ப்ராஃபிட். ஸோ டேக் யூர் டைம், இதெல்லாம் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ட்ரேட் எடுத்திங்கன்னா நாலேஜபிளாக போட்டுட்டு மார்க்கெட்டை உட்காந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பி பேஷண்ட் இனஃப். ஆல்ரைட். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது அபவுட் ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க பொறுமையாக இருங்க அண்ட் டேக் யுவர் டைம். அதே மாதிரி இன்கேஸ் இதெல்லாம் எதுவுமே தெரியல, நான் புதுசாக வந்திருக்கேன், இனிமேல் தான் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண போகிறோன்னா, ஸோ வி அட் ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்புள். நம்மளும் அதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், எப்படி ஒரு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும், ஹவு டு அப்ரோச் த மார்க்கெட். அதே மாதிரி எப்போ அப்ரோச் பண்ணணும், ட்ரேட் எடுத்துகிட்ட பிறகு சும்மா இருக்கிறது எப்படி. முக்கியமாக இந்த மார்க்கெட்டில் கற்றுக்கிறது என்னென்னா சும்மா இருக்கணும். எப்படி சும்மா இருக்கிறதுன்றது தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஸோ அப்போ சும்மா இருக்கிறதுக்கு ஒரு பேஷன்ஸாக இருக்கிறதுக்கு it takes a lot of experience. So that is what through my experience I have made it as a course. ஸோ அதை தான் வந்து we teach people. ஸோ இன்கேஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஸ்க்ரோலில் வந்து நம்பருக்கு கால் பண்ணி யூ கேன் ரெஜிஸ்டர் ஃபார் தி கோர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸஸ் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 26th of August அடுத்த வெனஸ்டே வந்து நமக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் கோர்சஸ் மட்டும்தான். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் we don't have offline கோர்சஸ். ஏன்னா நம்ம COVID-19க்காக all the branches are closed now. ஸோ இன்கேஸ் வேணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் ரெஜிஸ்டர் ஃபார் ஆன்லைன் கோர்சஸ். ஆல்ரைட். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, லாஸ்ட் டைம் வந்து நான் 330 சொல்லியிருந்ததுனால ஒன்லி ஸ்டாக்ஸ் மட்டும் தான் சொல்லி தருவீங்களா? நோ. சரி, வாட் ஐ எம் டீச்சிங் இஸ் சார்ட் அனாலிசிஸ். இதை யூஸ் பண்ணி நீங்கள் எதில் வேணால் பண்ணிக்கலாம். இட் கேன் பி equities, இட் கேன் பி commodities, as well as இட் கேன் பி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்டிமேட்டாக உங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு சார்ட் தேவை. ஸோ அந்த சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணுன்றது தான் we teach people. Alright, so that is what I wanted to clarify. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி I just wanted to ask the people. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவை? வாட் கைண்ட் ஆஃப் அ வீடியோ யூ வாண்ட் மீ டு மேக்?
என்ன மாதிரி நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு கண்டென்ட்டோ இல்லை இதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும், we have a doubt in this அப்படின்னு சொல்லி யாராவது இன்கேஸ் இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இட், ப்ளீஸ் புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் அவர் யூடியூப் சேனல். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதில் வில் ட்ரை டு பிக் அவுட் ஃபியூ திங்ஸ் அண்ட் வில் மேக் அ வீடியோ ஃபார் யூ guys. Alright, so I hope this video was useful and thank you very much for your time. Take care.